இஸ்ரேலுக்கு வந்து வெளிநாடுகள் உதவி செய்வதை நிறுத்திட்டாங்க அப்படின்னாலே இஸ்ரேலினுடைய கதை அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரம் தான் அதிகபட்சம். ஒட்டுமொத்தமாக பக்கத்தில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு. இல்லை இவ்வளவு இனப்படுகொலை செஞ்சுட்டீங்க, இனிமேல் உங்கள் கூட உறவுகள் எப்போதுமே கிடையாது, உங்களை நாங்கள் எப்போதுமே அங்கீகரிக்க மாட்டோங்கிற நிலைக்கு இன்னும் சவுதி அரேபியா வரல. இல்லை அமெரிக்காவுக்கு நிகரான ராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு நிகரான ராணுவ பலம் இல்லை, அமெரிக்காவின் ராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் அப்படின்னு தனி நாடே கிடையாது, அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய ஒரு மிலிட்ரி பேஸ். இப்போ கத்தாரை போய் அடித்தான் பார்த்தீங்களா, அப்போவே எல்லாரும் உஷாராயிட்டாங்க. கத்தாரை போய் அடித்தோன்னே இதற்கு மேலே நமக்கு சேஃப்டி கிடையாது, அடுத்து எப்போனாலும் நம்மளை அடிப்பான். ஆனால் அமெரிக்காவை வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து பாம்பை வந்து பைக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி. போர் நிறுத்தத்தை மீறி அத்துமீறினாங்க காசால அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ஈரானை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் ஈரான் பதிலடி கொடுக்குமா? ஏன்னா ஹமாஸுக்கு எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் சரி, ஆயுத உதவிகளும் சரி, பயிற்சிகள், உளவு தகவல்கள், இது எல்லாவற்றையும் கொடுப்பது வந்து ஈரான் தான். எனவே தனி நாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாயிரும். நிச்சயமாக அந்த பாலஸ்தீன மக்களுடைய அந்த ரத்தம்ங்கிறது வீணாகாது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இடைவேளை ஆயிடுச்சு நம்ம பேசி. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதெல்லாம் இன்னைக்கு பேசணும். கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, எவ்வளோ சுருக்கமாக பேச முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இனிமேல் இஸ்ரேல் அவ்வளோதான், இஸ்ரேலுடைய பலவீனம் ஆயிட்டாங்க, அவங்க இனிமேல் அவங்க தாக்கல் நினைச்சாலும் முடியாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதை நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து அவசரமாக இஸ்ரேலுக்கு போகிறாரு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வந்து இந்த போர் நிறுத்தத்தை சீர்குலைச்சிருவாரு, அதனால பயந்து நான் போகிறேன், நான் போய் அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்லி போயிருக்கிறாரு. அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இஸ்ரேலால் இனிமேல் போரிட முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னது. பட் தாக்குதல் நடத்த முடியும். சரி. ஏன்னா பாலஸ்தீனியர்களிடம் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை இன்னைக்கு. அதனால வந்து என்ன செய்ய முடியும்னா அப்பாவிகள் மீது வழக்கம் போல இந்த வான்வழி தாக்குதல்களை நடத்த முடியும். அதை தான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காசாவை 2ஆக பிரித்து ஒரு எல்லோ பார்டர், எல்லோ லைன் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 50% இடம் வந்து இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது. காசாவில் 50% இடம் தான் விடுதலை பெற்றிருக்கு. அதனால் அந்த பார்டரில் இருந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு வராங்க. இவங்களுடைய போர் நோக்கம் வந்து என்னென்னா இந்த காசா முழுமையாக கைப்பற்றி வைத்துக் கொள்ளுதல், அதை வந்து பஃபர் ஜோனாக மாற்றுறது, அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றுறது, ஹமாஸ் அழிப்பது அந்த போர் நோக்கம். அந்த நோக்கத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சரி. முதல் பெரிய தோல்வி என்னன்னா அந்த கைதிகளை உயிரோடு மீட்பது அப்படிங்கிறதுல ஒரு தோல்வி அடைஞ்சு இன்றைய கைதிகள் எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க. அது ஒரு பெரிய தோல்வி. அடுத்ததாக அந்த மீதி உள்ள 2 போர் இலக்குகள்லையும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி காசாவை என்ன செய்யறது அடுத்து அப்படின்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இஸ்ரேல் வந்து இருந்துட்டு இருக்கு. இவங்க இஸ்ரேல் வந்து மீண்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மீண்டும் வந்து சண்டையை தொடங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இப்போ இந்த ஒரு வார கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு வார கேப்பே பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கு போதுமானது. திரும்ப ஒரு வாரம், ஆமாம், இந்த ஒரு வார கேப்லேயே அவங்க வந்து பல மடங்கு பலம் பெற்றிருப்பாங்க. அதைத்தான் வந்து இப்போ இஸ்ரேலோட IDF, அவன் இஸ்ரேலினுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகைக்கு கொடுக்குறான் தகவல் என்னன்னா, இன்னும் 22,000 பேர் ஹமாஸில் வந்து இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இளைஞர்கள், அதாவது பயிற்சி குறைவாக பெற்றவர்கள். ரொம்ப ஹமாஸினுடைய அந்த பழைய படை மாதிரி ரொம்ப வலிமையானவங்க இல்லை, பட் ஆனால் 22,000 பேர் இருக்கிறாங்க. நிறைய வந்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் அங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட பெரிய ஒரு கோமாளித்தனம் என்னன்னா, அவனே ஒப்புதல் வாக்குமூலம் தான் வெறும் 25% டனல்ஸை தான் அழிச்சிருக்கிறோம், மீதி வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ ஹமாஸ் வந்து இவ்வளவு நாட்களாக இவ்வளவு போருக்கு இடையில அவங்க தாக்கு பிடிச்சி அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு தகவல் என்னென்னா, கிட்டத்தட்ட 70,000 டன்னு வெடி மருந்துகள் வந்து அங்கே காசாவில் போடப்பட்டு அது இன்னும் வெடிக்காமல் இருக்குது. இப்போ அந்த வெடி மருந்துகள் எல்லாத்தையும் இவங்க கைப்பற்றிக்குவாங்க. இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணி சண்டை போட்டாங்க. சரி. இஸ்ரேல் வீசக்கூடிய அந்த வெடிகுண்டுகள் வெடிக்காமல் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி தான் அவங்க நிறையா பயன்படுத்தினாங்க. இப்போ இந்த வெடி மருந்துகள்லாம் நிறையா கிடைக்க போகுது அவங்களுக்கு. எனவே வந்து இந்த ஒரு வார காலத்துலேயே அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க ஆல்ரெடி காசாவில் அந்த உள் நிர்வாக கட்டமைப்பை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்போ என்னென்னா அவங்க வந்து இப்போ திரும்பி ஒரு போர் வந்தாலும் இன்னும் 1 வருஷம் தாக்கு பிடிப்பாங்க. சரி, புரியுங்களா? அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ஒரு வாரத்தில் அவங்க பலம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவன் போய் திரும்பி ஏதாவது தாக்குதல் நடத்தி திரும்பியும் அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அமெரிக்கா தான் ஃபண்டு பண்ண வேண்டியது வரும். அப்போ அமெரிக்காவினால் அது
அந்த சூழலில் அமெரிக்கா இல்லை. அப்போ ஏதாவது இவன் வந்து இந்த நெதன்யாகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக ஜேடி வான்ஸே நேரடியாக வந்துட்டார். வந்து அந்த இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமை, அதாவது இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனநாயகம் வந்து பனானா ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்க. இந்த ஆப்பிரிக்காவிலாம் வந்து பனானா ரிப்பப்ளிக்னா என்னென்னா, ஆட்சியாளர் பேருக்கு தான் இருப்பார், அவங்க இயக்குவது வேற ஒரு வல்லரசு நாடாக இருக்கும், அது யாராவது ஒருத்தவங்க இயக்கி கொண்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறத அவர் கேட்டுட்டு பினாமியாக இருப்பார். அப்படி ஒரு பினாமி ஆட்சியாக இன்னைக்கு இஸ்ரேல் ஆட்சி மாறிடுச்சு. இன்னைக்கு நெதன்யாகுவின் கையில் வந்து அதிகாரம் வந்து இல்லை. ஏன்னா வந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் நேரடியாக வந்து இராணுவ தளபதிகளுக்கெல்லாம் போய் பேசுகிறாரு. இவன் வந்து சொன்னால் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, சண்டை போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியும் சொல்லிட்டான், சண்டை இனிமேல் போட முடியாது, நீங்கள் பேசி தான் தீர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்காவை நேரடியாக தலையிட்டு இனி அடுத்த கட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு வந்து போயிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதல், இது வந்து போர் நிறுத்தத்தை மீறின மாதிரி ஆகாதா? அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? கவலை இல்லை. உலக வரலாற்றில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு கிடையவே கிடையாது. இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் போர் நிறுத்தம் கிடையாது. என்னன்னா 24 மணி நேரம் குண்டு வீசுறத ஒரு 20 மணி நேரமாக குறைச்சிக்குவாங்க. 2 மணி நேரம் குண்டு வீசி தான் செய்வான். அதை தடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. அவன் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருப்பான். அந்த 20 மணி நேரம் குறைச்சிருக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. சரி, இப்போ ஜேடி வான்ஸ் அங்கே அந்த பயணத்தில் இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு? அதுதான் அங்கே போய் எந்த படைகளை வந்து இப்போ அங்கே குவிப்பது, அங்கே வந்து என்னன்னா பெரிய குழப்பம். காசாவை வந்து யார் ஆட்சி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹமாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே காசாவே ஹமாஸ் தான், அங்கே இருக்க எல்லா பொதுமக்களுமே ஹமாஸ் தான். அதனால இவனுக்கு வந்து அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தெரியல. யார் நிர்வாகம் பண்ணுறது, ஒரு குழுவை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழுவில் உறுப்பினர்களை நியமிக்கிறதும் யார்? ஹமாஸ் தான் நியமிக்கிறாங்க. அந்த ஹமாஸ் நியமிக்கக்கூடிய குழுவை தான் அவன் ஏற்றுக்கொண்டு ஆகணும். அப்போ அதை வந்து இஸ்ரேல் எதிர்க்கிறான். இங்கே ஹமாஸை திரும்பியும் ஆட்சிக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறான். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, அங்கே இப்போ யார் நிர்வாகம் செய்வது, அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் யார் கொடுப்பது, யார் வந்து பார்டரை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அமெரிக்கா முன்மொழிஞ்ச திட்டம் வந்து என்னென்னா, துருக்கி வந்து உள்ளே வரணும். துருக்கி வந்து ஏன்னா ஏற்கனவே துருக்கி கண்ட்ரோலில் தான் இருந்தது அந்த பகுதி. பாலஸ்தீனம் துருக்கி கண்ட்ரோலில் தான் பிரிட்டிஷ்ட்டு போகுது, பிரிட்டிஷ்லேருந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகுது. அதனால் துருக்கி வந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், இஸ்ரேலுக்கு சேஃப்டி. அதாவது இஸ்ரேலுக்கு வந்து பாதுகாப்பு செலவினங்கள் குறையும், மிலிட்ரி வந்து அவன் வாபஸ் வாங்கிடுவான். துருக்கியோட கண்ட்ரோலில் இன்னும் சில அரபு நாடுகள்லாம் சேர்த்து கொண்டு, அரபு நாடுகள் யாருக்கும் இன்றைக்கி பலம் இல்லை. பெருசாக சவுதி அரேபியாவுக்கோ அமீரகத்துக்கோ அவங்களுக்கு பணம் தான் இருக்குது, பலம் வந்து இல்லை. படைபலம் இல்லை. அமெரிக்கன் ஸ்பான்சர் தானே. இல்லை, அமெரிக்காவுக்கு நிகரான ராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு நிகரான ராணுவ பலம் இல்லை, அமெரிக்காவின் ராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அரபு நாடுகள் இந்த ஜிசிசின்னு சொல்கிறாங்கல்ல, கல்ஃப் கோஆர்டினேஷன் கண்ட்ரிஸா, அது எல்லாமே அமெரிக்காவினுடைய இராணுவ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அதனால் அவங்க படைகள் வர்றது ஒன்று தான், அமெரிக்க படைகள் வர்றது ஒன்று தான். ரெண்டாவது அந்த படைகளை சண்டை போடுறதுக்குலாம் அவங்க பாவம் அவங்க தயார் இல்லை. அவங்க சண்டை நடக்கிறதுனா அந்த பக்கமே வர மாட்டாங்க, பணம் வேணால் தரோம் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் இருப்பாங்க. அதிகபட்சமாக எகிப்து படைகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜோர்டான்லேருந்து கொஞ்சம் வருவாங்க. இன்றைக்கு வந்து போரிடக்கூடிய அந்த போர் சூழலை களத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய பலம் அப்படின்னா அது துருக்கிக்கு மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தான் இந்த பக்கம்னு வைங்களேன். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, துருக்கி படைகளை வந்து உள்ளே நிறுத்தணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முன்மொழியை கொடுக்குறாங்க. பட் அது வந்து இஸ்ரேலுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் போய் முடியும். ஏன்னா துருக்கி முழுக்க ஹமாஸே டேரக்டாக சப்போர்ட் பண்ணுற நாடு. இப்போ வந்து சவுதி அரேபியாவாவது அப்பாஸை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹமாஸை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹிஸ்புல்லாவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் துருக்கி வந்து என்னென்னா டேரெக்டாக ஹமாஸே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அப்போ துருக்கி படைகள் வர்றது ஒன்று தான், ஹமாஸ்டே மீண்டும் கொடுக்கறது ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால வந்து என்னென்னா, நெதன்யாகு வந்து மிகப்பெரிய அடி. இது அமெரிக்கா இந்த வார்த்தையை சொன்னதே பெரிய அடி தான். நெதன்யாகு முன்னாடியே அந்த ஜேடி வான்ஸ் அதை சொல்லும்போது நெதன்யாகுனால என்ன பேசுறதே செய்ய முடியல, என்ன பேசுறதே தெரியாமல் எங்களுக்கு இது சம்மந்தமாக எங்கள் ரியாக்ஷன் ரொம்ப கடுமையாக இருக்கும், நாங்கள் பின்னாடி சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு நெதன்யாகு வந்து போக முடியுது. இப்போ என்னென்னா, தொடர்ச்சியாக உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுடைய தோல்விகளையும் தான் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக காட்டிகிட்டு இருக்கு. இப்போ ஈரானுடைய அமைச்சர் வந்து சொல்கிறாரு, இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை மீறி அத்துமீறினாங்க காசால அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் எதை தான் அவங்க அத்துமீறதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க? திரும்பவும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் பதிலடி கொடுக்காம தான் இருக்கிறாங்க, எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாதிரி தெரில. அப்போ ஈரானை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் ஈரான் பதிலடி கொடுக்குமா?
கசாக்கு நடக்கும்போது ஹமாஸ் அட்டாக் பண்ணும்போது ஈரான் பதிலடி கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நீங்கள் ஈரான் வேற ஹமாஸ் வேறையும் கூட பிரிக்க முடியாது. ஈரான் வேற ஹிஸ்புல்லா வேறங்களாம் பிரிக்க முடியாது. ஈரானினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஹமாஸ். சரி, புரியுங்களா? அதனால ஈரான் தான் பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹமாஸ் கொடுத்தாலுமே அது ஈரானின் பதிலடி தான் அது. ஏன்னா ஹமாஸுக்கு எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் சரி, ஆயுத உதவிகளும் சரி, பயிற்சிகள், உளவு தகவல்கள், இது எல்லாவற்றையும் கொடுப்பது வந்து ஈரான் தான். ஈரானுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா எல்லா சுற்றிலும் எதிரிகள், துரோகிகள். புரியுங்களா? ஈரானுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை அப்படின்னா ஹமாஸால் இவ்வளோ நாட்கள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது பெரிய விஷயம். அவங்களுடைய மன உறுதி அதெல்லாம் வேற. பட் சப்போர்ட்னு ஒன்று வேணும் இல்லை, பின்னாடி இருந்து ஒரு நாடுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதில் வந்து முதல்ல இருக்கக்கூடிய நாடு ஈரான் தான். துருக்கியை சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட அது ஒரு லிமிட்டு தான். ஈரான் தான் லிமிட்டை தாண்டி சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். எல்லாருக்கும் இந்த கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், ஈரான் அவன் நாட்டை அடித்தா மட்டும் தான் ரியாக்ஷன் பண்ணுவான், பாருங்க இப்போ போய் அமைதியாக இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த விவாதங்கள் நம்ம பார்க்க முடியுது. இது என்னன்னா உங்களுக்கு சரியாக வந்து இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல. ஈரான் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கவே இல்லை. இன்னைக்கு துருக்கி வந்து ஈரானை அங்கீகரித்த ஒரு நாடு. துருக்கி அங்கீகரிச்ச பல நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க. பட் ஈரான் வந்து இன்னும் தனி நாடாகவே அங்கீகரிக்கல. ஈரானுடைய கான்ஸ்டியூஷனே என்ன அப்படின்னா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் என்னன்னா, இந்த மத்திய கிழக்கில் வந்து இஸ்ரேல் என்பது ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோயை கட்டியை வந்து அகற்றுவது தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து இஸ்ரேலை ஏன் சப்போர்ட் பண்றான் அப்படின்னா, அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த அந்த இடத்துல மத்திய கிழக்குல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய நாடுகளோட வெளியுறவு கொள்கை கிடையாது. அது கான்ஸ்டியூஷன். இது ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த யூத நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்காங்க. அந்த நாட்டினுடைய பிரதமர் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே போலதான் ஈரானுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கவே கூடாதுங்கிறது அவங்க கான்ஸ்டியூஷன். சரி, அதனால இந்த சண்டை அப்படி இதெல்லாம் வந்து வரும் போகும்னு வைங்களேன். பட் ஈரான் வந்து எப்போதுமே வந்து இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க, ஆதரிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிரான அணியில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து இவ்வளோ தூரம் இன்டெலிஜென்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் வந்து ஈரான் தான். தொழில்நுட்ப ரீதியான உதவிகள் வழங்குறதும் எல்லாமே. உதாரணத்துக்கு இந்த அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து இஸ்ரேலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து சிசிடிவி ஹேக் பண்ணி அதை பார்த்தாங்க. சரி, காசாவில் இருந்துக்கிட்டே அங்கே இஸ்ரேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத இஸ்ரேலோட சிசிடிவி ஹேக் பண்ணி பார்த்தாங்க. இந்த தொழில்நுட்பம்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, இந்த ட்ரைனிங்லாம் எப்படி கிடைக்குதுன்னா ஈரான்லேருந்து கிடைக்கிறது தான். அதே போல் வந்து இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஹமாஸ் ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20,000 பேர் நினைக்கிறேன். சரி, இஸ்ரேலுடைய முக்கியமான அதிகாரிகள். இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவி பெண்கள் குழந்தைகள் மீது குண்டு வீசுகிறாங்களோ அந்த போர் விமானிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த நம்மூர் பாஷையில் சொல்ல ரேஷன் கார்டுலேருந்து, ஆதார் அட்டையிலேருந்து, அவங்களோட லைசன்ஸ்லேருந்து, அவங்க சோஷியல் மீடியா ஐடி வரைக்கும் எல்லாத்தையுமே ஹமாஸ் வந்து வெளியிட்டாங்க. ஓகே, நீங்கள் யார், நீங்கள் இந்த குற்றத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ எல்லா லிஸ்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது, என்னைக்குனாலும் உங்களை நாங்கள் பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க ஹமாஸ். அப்போ இந்த இவ்வளோ இன்டெலிஜென்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா முழுக்க ஈரான் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் தான். ஈரானுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அவங்க சைனா, ரஷ்யா கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ். ஏன்னா ஈரான் இப்போ தான் சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்கு இப்போ தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அமெரிக்காவும் அதாவது சைனாவும் ரஷ்யாவும் முடிஞ்ச அளவு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதை வச்சு இவங்க வந்து முழுக்க ஈரானுக்கும் உலக நாடுகள் சைட்ல இருந்து சப்போர்ட் இருக்கு, வேற நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானுக்கு ஆமா, ஈரானுக்கு வந்து ரஷ்யாவிடமிருந்தும் சைனாவிடமிருந்தும் சப்போர்ட் இருக்கு, வடகொரியாவிடமிருந்தும் சப்போர்ட் இருக்கு. இல்லை, இப்போ வந்து என்னன்னா ஈரானுடைய அமைச்சர் தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த 12 நாள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போர் இருக்கு இல்லையா, அதுல வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இல்லை, இஸ்ரேலுக்கு வந்து 50 நாடுகளுக்கு மேல சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? ஈரானினுடைய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம் தான் இது. ஏதோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு பாருங்க, மொத்தமே ஒரு கோடி பேர் தான் இருக்கிறாங்க, 90 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஈரான் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய நாடு. ஈரானவே வந்து இஸ்ரேல் அடிச்சிடுச்சு. ஈரான்லேயே சயின்டிஸ்டே கொண்டுட்டாங்க, ஈரானினுடைய ராணுவ தலைமை தளபதியை கொண்டுட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து பெருமை பீத்துறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கான பதில் தான் இது. இஸ்ரேல் அப்படின்னு தனி நாடே கிடையாது. அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய ஒரு மிலிட்ரி பேஸ். இன்னும் ஐரோப்பிய நாடுகளை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய பல ஆசிய நாடுகள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு
தேவையான உளவு தகவல்களை கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரபு நாடுகள் அதில் முக்கிய பங்கு. ஈரானுடைய ஒரு தலைவர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுக்க ஈரானை கண்காணித்து இஸ்ரேலை வந்து சேஃப்டி பண்ணக்கூடிய வேலைகளை அதிகமாக பண்ணுறது யாருன்னா அண்டை நாடான ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள்ல இருந்து அதை பண்ணுறாங்க. கத்தாரை நம்ம பார்த்தோம், கத்தாரில் உள்ள அல் உதைது தளம் அங்கிருந்து தான் எல்லாமே இங்கே ஆப்ரேட் ஆகுது. அப்போ ஒட்டு மொத்தமாக பக்கத்தில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு. இது இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இது இல்லாமல் மூன்றாம் நம்ம இந்தியா உட்பட இன்னும் பல ஆசிய நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? உளவு தகவல் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளவு சப்போர்ட்டை வச்சுட்டு தான் வந்து அங்கே அடி வாங்கியிருக்கிறான். இந்த படத்தில் புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவார்ல, என்கிட்ட இவ்வளவு பெரிய கத்தி வச்சுட்டா வந்து என்கிட்ட அடி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சப்போர்ட்டை வச்சு கொண்டும் கூட தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறான். அப்போ இந்த சப்போர்ட்லாம் இல்லைன்னா இஸ்ரேல் ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான், இஸ்ரேலுக்கு வந்து வெளிநாடுகள் உதவி செய்வதை நிறுத்திட்டாங்க அப்படின்னாலே இஸ்ரேலினுடைய கதை அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரம் தான் அதிகபட்சம். இன்னும் சொல்ல போனால் அது கூட தேவைப்படாது, அவனே வெளியேறிடுவான். நாங்களே வந்து எல்லா மிலிட்ரி கேம்ப்லாம் கலைச்சிட்டு நாங்களே வெளிநாட்டுக்கு எங்களுக்கு அவன் எல்லாமே இது வச்சிருக்கான், டியூல் சிட்டிசன்ஷிப். இவன் எல்லாருக்குமே வெளிநாட்டில் குடியுரிமை இருக்கு, புரியுதுங்களா? இவன் வந்து இங்கே சண்டை போட தான் வந்து இருந்துட்டு இருக்கிறான். இந்த மிலிட்ரி பேஸ், அந்த மிலிட்ரி பேஸை காலி பண்ணிட்டு அவன் போயிடுவான். இந்த வெளிநாடுகளின் உதவி இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து இஸ்ரேல். ஓகே, அரபு நாடுகள் பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ ஒட்டுமொத்த நாடுகளும் அரபு நாடுகள் உட்பட இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று வந்து ஒரு செய்தி, சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து வெள்ளை மாளிகை செல்ல இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரேல் சவுதி அப்படிங்கிற அந்த உறவை வந்து மீண்டும் புதுப்பிப்பதற்காக தான் இந்த சந்திப்பு இருக்க போகுது அப்படிங்கிற அரபு தூதர் ஒருத்தர் பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். மீண்டும் சவுதி இஸ்ரேல் உறவு அப்படிங்கிறது எந்த மாதிரி? அதாவது சவுதி அரேபியா இன்னும் இஸ்ரேலை வந்து ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை, அதே போல் தூதரக உறவுகளும் மேற்கொள்ளலை. பட் வந்து இந்த ஆப்ரஹாம் அக்காட் அப்படிங்கிற பேரில் இந்த இவர் தான் நம்ம டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் வந்து அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட உறவுகளை இதுபடுத்தணும், உறவுகளை சுமூகப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மொரோக்கோ, சூடான், அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகம், அசர்பைஜான் நினைக்கிறேன், இந்த நாடுகள் எல்லாமே உறவுகளை சுமூகப்படுத்தினாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில். அடுத்ததாக சுமூகப்படுத்த வேண்டியது யாருன்னா சவுதி தான். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த இரு நாடுகள் கொள்கை, தனி பாலஸ்தீன நாடு அமைஞ்சதுன்னா நாங்கள் உறவு இதுபடுத்துகிறோம், சுமூகப்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கு இடையில தான் ஹமாஸ் அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இனப்படுகொலை பார்த்துக்கிறோம். இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி வந்து உறவுகளை இயல்பு படுத்துகிறோம். அப்பவும் பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான், அப்பவும் உறவுகளை இயல்பு படுத்துகிறோன்னு தான் சொல்கிறான். இல்லை, இவ்வளோ இனப்படுகொலை செஞ்சுட்டீங்க, இனிமேல் உங்கள் கூட உறவுகள் எப்போதுமே கிடையாது, உங்களை நாங்கள் எப்போதுமே அங்கீகரிக்க மாட்டோங்கிற நிலைக்கு இன்னும் சவுதி அரேபியா வரலை. ஆனால் நிறைய முஸ்லீம் பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் ஏன் சவுதி அரேபியாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உண்மையாக புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா சவுதி அரேபியா அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி காசா ஏதோ ஆக்கிரமிப்பில் இருக்குது, ஏதோ வந்து சிரியா ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்ல போனால் சவுதியே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அரபு ஜிசிசின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே எங்கேயுமே இவங்க இராணுவம் இல்லை, அது ஒரு சாவர்ஜின் கண்ட்ரியாகவே நம்ம எடுத்துக்கவே முடியாது. முழுக்க அமெரிக்கா நிறுவனங்கள், அமெரிக்காவினுடைய இராணுவம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அதனால் இது இயல்பு தான், அவங்க உறவுகளை இயல்புபடுத்துறது அப்படிங்கிறது இயல்பு தான், வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. வேகமாக பண்ண வேண்டியது போர் நடந்ததால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து அதில் நிச்சயமாக அவங்க இயல்புபடுத்திடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ஆட்சி அங்கே தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்து சவுதியில் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த இஸ்ரேல் காலம் அமெரிக்கா காலையும் அவங்க விழுந்து தான் ஆகணும். ஆனால் இப்போ சவுதி அரபு நாடுகளுடைய, அதாவது சவுதி குறிப்பிட்ட சவுதியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, தனி நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பாலஸ்தீனுக்கு கொடுக்காத வரைக்கும் வந்து இஸ்ரேலோட நாங்கள் எந்த ஒரு உறவும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்போட இந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு ஒத்து போகும்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சேம் அப்போ இன்னும் இது வரைக்கும் தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்படல. இன்னும் அது எப்போ கொடுக்கப்படும், எப்போ அது அந்தஸ்தை தனி நாடு அப்படிங்கிற அந்தஸ்தை பெறும் அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த உறவு சாத்தியமா? இல்லை, தனி நாடாக விரைவில் அது உருவாகும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா வந்து வேறு வழி, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வேறு வழி இல்லை. இன்றைக்கு வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறது மாறிடுச்சு. அதாவது நம்ம காசால் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதலை சந்திச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடந்திருக்கு. ஈரான் மீது வந்து பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஈரானினுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ஒரு
கூட்டமைப்பு வச்சுருந்தாங்க. ஈராக்கில், லெபனானில், இங்கே காசாவில் எல்லா இடத்துல வச்சுருந்தாங்கல்ல. இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரு அறிவிப்பு. ஆனால் உண்மை என்னென்னா அது பலவீனம்லாம் அடையலை, அவங்க பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. இந்த போர்க்களத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய எல்லோருமே இன்று மறுகட்டமைப்புக்கு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்புல்லா, அவங்க வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு மாறிட்டாங்க. ஏன்னா அது இவ்வளவு நாளாக இருந்தது எப்படின்னு சொன்னால் பழமையான போர் முறைகளை தான் ஹிஸ்புல்லா நம்பியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்னன்னா அந்த கட்டமைப்பு முக்கால்வாசி சிதைஞ்சிருச்சு. அவங்களுடைய அந்த மிசைல் டெக்னாலஜி, அந்த லான்ச்சர்ஸ்கள், இந்த மாதிரி நிறைய வந்து சேதப்படுத்தப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா ரொம்ப குறைவான செலவில் எப்படி அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும், எப்படி வந்து குறைவான செலவில் சண்டை போட முடியும், எப்படி உயிரிழப்புகளை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய டெக்னாலஜிக்கு அவங்க போயிட்டாங்க. இது சம்மந்தமாக நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு விமானம், ஒரு ஆளில்லா விமானத்தை ஹிஸ்புல்லா இதற்கு முன்பு பயன்படுத்தினாங்க. அந்த விமானத்தினுடைய மதிப்பு உதாரணத்திற்கு வந்து ஒரு 3000 அமெரிக்கன் டாலர்னு வைங்களேன். இப்போ வந்து அதே தொகைக்கு கிட்டத்தட்ட 30 ஆளில்லா விமானங்கள் அவங்க தயாரிக்கிறாங்க. ஆனால் அதே டெக்னாலஜி குவாலிட்டியில் அதுதான் அதே டெக்னாலஜி, அதே எஃபெக்டிவ் அவங்களுக்கு இருக்கும். அந்த எஃபெக்ட், அதாவது அந்த தாக்குதல் திறனும் இருக்கும். அதே நேரம் விலையும் குறைவு. அவங்களுடைய அந்த பழமையான முறைகள், போர் முறைகள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இன்றைக்கி வந்து புதுசாக வந்து எவால்வ் ஆகி அந்த அமைப்பு வந்து வந்திருக்கு. நம்ம ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் ஒப்பிடும்போது ஹமாஸுக்கு ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்பு ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் வந்து உள்ளே நுழையலை, அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு எதுவும் இல்லை, எல்லாமே வான்வெளி தாக்குதல் தான். எல்லையில் கொஞ்சம் தூரம் நுழைஞ்சா திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டான். அப்படி இருக்கும்போது ஹமாஸுக்கே பாதிப்பு இல்லை. 20-30,000 பேர் இருந்தாங்க, இப்போ 22,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? அவங்களுக்கு என்னென்னா ஒரு அதிர்ச்சி. அந்த தலைவர் வந்து கொல்லப்பட்டார். ஏன்னா அவர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தலைவராக இருந்தவர், அவர் கொல்லப்பட்டாருங்கிறது ஒரு பெரிய மீள முடியாத அதிர்ச்சி. அதற்கு பிறகு அடுத்தடுத்து சில தலைவர்கள் கொல்லப்பட்டாங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பட் அதற்காக வந்து அவங்க முழுவதுமாக அவங்களுடைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகலை. அவங்க திரும்பவும் வந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜனவரிக்குள்ளே வந்து அவங்க ஆயுதத்தை முழுமையாக கீழே போடணும்னு சொல்லி லெபனான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து திரும்பவும் அவங்க பழைய பவரை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏமன் ஹவுதீஸ், அவங்க போய் சொல்லவே தேவையில்லை. அவங்க மேலே பெரிதாக தாக்குதல் நடத்தப்படலை, அவங்களை தரைவழி தாக்குதல் நடத்தப்படலை, அவங்க அதே பலத்தோடு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 5% லான்ச்சர்களை தான், 5% ஏவுகணைகளை தான் இஸ்ரேல் வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் 95% அப்படியே தான் இருக்குது. இது இல்லாமல் பல நவீனமான ஏவுகணைகளை அவங்க தொடர்ந்து தயாரித்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த போர் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க பார்த்துட்டாங்க. அந்த நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியில் 50 நாடுகள் கண்காணிச்சு நம்ம சொன்னோம்ல, அந்த 50 நாடுகள் எப்படிலாம் கண்காணிச்சா அப்படின்னு சொன்னால் ஈரானை சுற்றி உள்ள எல்லா நாடுகளும் முழுமையாக கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. ஈரானுடைய எல்லைகளில் ஃபுல்லாக ஆளில்லா விமானங்கள் பறக்குது. ஆளில்லா விமானங்கள் மூலமாக என்ன நடக்குதுங்கிறது கண்காணிக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக கண்காணிக்கிறாங்க. இன்னொருபடி மேலே போய் ஈரானில் இருக்கக்கூடிய எம்பசிஸ், ஃபாரின் எம்பசி இருக்கும்ல, ஜெர்மனியோடது, இத்தாலியோடது எல்லாம் இருக்கும், அந்த எம்பசியிலிருந்து உளவு தகவல் அனுப்புகிறான். ஆனால் இது எல்லாவற்றையுமே நல்லா தெரிஞ்சு கொண்டு அது எல்லாவற்றையும் முறியடித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த கத்தாரில் உள்ள அல் உதய் தளத்தை போய் அடித்த வரைக்கும் ஈரானை வந்து யாருனாலும் எதுவுமே செய்ய முடியல. அது அந்த அல் உதய் தளத்தை வந்து அவங்க அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த தளத்தை அடிக்க போகிறோம், நீங்கள் முடிஞ்சால் சேஃப்டி பண்ணிக்கிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணி எந்த விதமான மனிதர்களும் அங்கே வந்து இல்லாத அளவுக்கு எல்லா அந்த மனித வளத்தையும் அகற்றி விட்டு கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி மேலே தான் அடித்தாங்க. அதை வந்து இவங்களால தடுக்க முடியல. அமெரிக்காவால் தன்னுடைய சொந்த தளம் அடிக்கப்படும் போது கூட முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூட தடுக்க முடியல. அப்போ ஈரான் வந்து தன்னுடைய பலத்தை வந்து மீண்டும் அது மீள் கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. இப்போ ஹமாஸும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. எனவே இதனுடைய முழுமையான அந்த இது வந்து எப்போ ரிசல்ட் எப்போ தெரியும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான். அவங்க ஏற்கனவே பலமாக இருக்கிறாங்க. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் அது அந்த ரியாலிட்டிங்கிறது மாறும். இப்போ சவுதி வந்து நிச்சயமாக இதை கேட்டு தான் ஆகணும், தனி நாட்டை உருவாக்கி தான் தீரணும். இல்லைனா சவுதியுடைய மன்னருக்கே அங்கே பிரச்சனை ஏற்படும், எகிப்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா ரியாலிட்டி மாறிடுச்சு. நீங்கள் என்னன்னாலும் நம்ம செய்யலாம், அரபு நாடுகள் நம்ம சொல்லலாம் கேட்பாங்கங்கிற நிலைமையில் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புதினை வந்து புறக்கணிக்கிறோம், அவரை யாரும் வந்து செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா வந்து பண்ணாங்க. ஆனால் சவுதியினுடைய பட்டத்தில் சார் வந்து சல்மான் வந்து புதினை வந்து சந்தித்தார்.
அதே போல் சீனா, ஏன்னா இவன் இந்த கத்தாரை போய் அடித்தான் பார்த்தீங்களா, அப்போவே எல்லாரும் உஷாராயிட்டாங்க. சரி. கத்தாரை போய் அடித்தோன்னே இதற்கு மேலே நமக்கு சேஃப்டி கிடையாது, அடுத்து எப்போனாலும் நம்மளை அடிப்பான். ஆனால் அமெரிக்காவை வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து பாம்பை வந்து பைக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலோ டிமாண்ட் பண்ணுற நிலைமையில் அவங்க இல்லை. எனவே தனி நாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாயிரும். நிச்சயமாக அந்த பாலஸ்தீன மக்களுடைய அந்த ரத்தம்ங்கிறது வீணாகாது. நிச்சயமாக அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமான அவங்களுக்கு ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கிறது. தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள். நன்றி.